அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா கொஸ்டின் டேக். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கிராமர் டாபிக். இப்போ வாங்க கொஸ்டின் டேக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். கொஸ்டின் டேக்னா என்னென்னா, அதாவது ஷார்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், கொஷின் டேக்ஸ் ஆர் ஷார்ட் கொஷின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் கொஷினாக கொடுக்குறது என்னதுங்க கொஷின் டேக் அப்படிங்கிறோம். பாருங்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ வாண்ட் அ சாக்லேட் டோன்ட் யூ அப்படின்னு அப்பா கேட்குறாங்க அந்த குழந்தையை பார்த்து. நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், யூ ஹேவ் அ டெஸ்ட் டோன்ட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. சுகன்யா வந்து அவளுடைய ஃப்ரெண்டை கேட்குறா, உனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது இல்லையா அப்படிங்கிறா. இல்லையா அப்படின்னு கேட்குறா, நெகட்டிவ் இல்லை. அப்போ எதுக்கு கேட்குறா? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு பாரு, யூ வாண்ட் அ சாக்லேட் டோன்ட் யூ, இல்லையா உனக்கு சாக்லேட் வேணும் இல்லையா அப்படிங்கிறாரு. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இல்லையானா ஆமாம் வேணும் அப்படின்பா. அப்போ என்ன ஆயிடும், அந்த கொஷின் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன். ஃபாதருக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. பையனுக்கு சாக்லேட் வேணுமா இல்லையா, உனக்கு வேணும் இல்லையா சாக்லேட் அப்படிங்கிறாரு. ஸோ அவன் ஆமானா எஸ், அந்த கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் கேட்குறீங்க இல்லைங்களா, அதுதான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்குங்கிறது அந்த கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் என்னதுங்க கொஷின் டேக் அப்படிங்கிறோம். அது வந்து ஒரு ஷார்ட் கொஷின் அப்படிங்கிறாங்க. கீழே பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் ஆஸ்க்ஸ் ஹிஸ் சன் டு கன்ஃபார்ம் வெதர் ஹி வாண்ட்ஸ் அ சாக்லேட். ஹி நீட்ஸ் கன்ஃபர்மேஷன். அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, பையனுக்கு சாக்லேட் வேணுமா இல்லையான்னு அப்படிங்கிறது. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கொஷின் டேக் கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சுகன்யா ஆஸ்க்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் டு கன்ஃபார்ம் தட் ஷி ஹேஸ் அ டெஸ்ட் டுமாரோ. நாளைக்கு அவளுக்கு டெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுகன்யா என்ன பண்ணுறா, ஒரு கொஷின் கேட்குறான். யூ ஹேவ் அ டெஸ்ட் டோன்ட் யூ, உனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா அப்படிங்கிறான். அப்போது இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அந்த நெகட்டிவ் ஃபார்ம் போட்டு கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவான். ஸோ அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான். ஸோ கொஷின் டேக்னா ஒன்றும் இல்லைங்க. மேலே பாருங்கள், கொஷின் டேக்ஸ் ஆர் ஷார்ட் கொஷின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஷார்ட் கொஸ்டின் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கும். பட் எதுக்காக கேட்குறது, ஒரு கன்ஃபர்மேஷன், நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக கேட்கக்கூடியதான் கொஷின் டேக்ஸ். இங்கே கீழே பாருங்கள், ஹவ் இட் ஃபார்ம்டு. கொஷின் டேக் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டேக்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித் த ஆக்ஸிலரி ஆர் மாடல் வெர்ப் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் த அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதாவது இந்த கொஷின் டேக்குடைய ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்ஸிலரி வெர்ப் ஆர் மாடல் வெர்ப் இருக்கும். அதாவது மொடால் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப் ஆர் மொடால் வெர்ப் ப்ளஸ் நாட். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நாட் வரும். நாட்டுடைய கான்ட்ராக்ஷன் N''Tன்னு போடுவோம். அப்போ இந்த நாட் ப்ளஸ் ப்ரொனவுன், இதுதான் கொஷின் டேக்குடைய ஃபார்முலா. கொஷின் டேக்குடைய ஃபார்முலா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஆக்ஸிலரி மாடல் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ரொனவுன் கூட கொஸ்டின் மார்க் ஆட் ஆகும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொஸ்டின் டேக் எப்போவுமே கொஸ்டின் மார்க்கில் தான் முடியும். நெகட்டிவ் ஆக்ஸிலரிஸ் அண்ட் வேர்ப்ஸ் இன் டேக்ஸ் ஆர் யூஸ்வலி இன் த கான்ட்ராக்டட் ஃபார்ம் N''T. இந்த ஃபார்மில் தான் இருக்கும். நாட் அப்படிங்கிற கான்ட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ பாருங்க, கான்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த கொஷின்ஸ். அந்த வேர்டுடைய ஷார்ட் ஃபார்ம் இஸ் நாட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கான்ட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சால் தான் கொஸ்டின் டேக் எழுத முடியும். ஸோ கொஸ்டின் டேக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த கான்ட்ராக்ஷன் டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், இஸ் நாட் அது எப்படி போடுறேன், isn't, do not, don't, will not, won't, have not, haven't, was not, wasn't, does not, doesn't, would not, wouldn't, has not, hasn't, are not, aren't, did not, didn't, cannot, can't, had not, hadn't, were not, weren't, shall not, shan't, shall not, ஷெல்லிங்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஷெல்லிங்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஷெல் நாட் ஷாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஷெல் நாட் ஷாண்ட், குட் நாட் குடின்ட், ஷுட் நாட் ஷுடின்ட். இதுதான் கான்ட்ராக்ஷன்ஸ். இந்த கான்ட்ராக்ஷன் தெரிஞ்சுட்டா தான் நம்ம கொஷின் டேக் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை எ நெகட்டிவ் கொஷின் டேக். நான் அப்படியாவே சொன்னது தான். கொஷின் டேக்குடைய ஃபார்முலா என்னென்னு நான் சொல்லிவிட்டேன். அதாவது என்னதுங்க, ஆக்ஸிலரி வெர்ப் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் நாட் அல்லது நாட் இல்லாமல் வரும், ப்ளஸ் ப்ரொனவுன் வரும். ப்ரொனவுன்கிறது என்னாகுங்க, கொஷின் மார்க். இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன வரும்னு பார்த்து அந்த டேபிள் போட்டுக்கிறாங்க பாருங்கள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்
பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே ரூல்ஸ் தெளிவாக படிங்க. ஏ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை எ நெகட்டிவ் கொஸ்டின் டேக். இதுதான் ரூல். இந்த ரூல் 1 வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். ஏ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை எ நெகட்டிவ் டேக். பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். அப்போ இந்த இடத்துல யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். அப்போ இந்த இடத்துல யூங்கிறது என்னங்க? சாரி, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். எப்போவுமே கொஸ்டின் டேக் போடும்போது ஒரு அந்த நார்மல் சென்டென்ஸுக்கு அடுத்து கமா கொடுத்தா போடணும். கமாவுக்கு அடுத்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். கொஸ்டின் டேக் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போ நெகட்டிவ் கொஸ்டின் டேக் எப்படி போடுறது? யூஆர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன போடுறது? யூஆர் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல ஆர் நிற்குது. நம்ம கொஸ்டின் டேக் ஃபார்முலா என்னங்க? ஆக்ஸிலரி வெர்பு ப்ளஸ் நாட். இது பாசிட்டிவ்ங்கிறதுனால நாட் போடுறோம். ஆக்ஸிலரி வெர்ப் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போடுறோம்? ஆர் இருக்குது. ஆக்ஸிலரி வெர்ப் இது யூஆர் ஸ்டூடெண்ட். இதில் ஆக்ஸிலரி வெர்ப் இது ஏஆர்இ. அந்த ஏஆர்இ ஆரை போட்டு என்ன பண்ணிட்டோம்? நாட் போட்டோம். ஆர்இன்ட்டுன்னு போட்டாச்சு. ஆர்இன்ட்டுன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? ப்ரொனவுன் போடணும். அப்போ இதில் எது ப்ரொனவுனு? சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருக்கிறது யூ. அப்போ இந்த யூ வந்து இந்த இடத்துல வந்துடும். ஆர்இன்ட்டுக்கு பக்கத்தில் யூ வந்துடும். யூக்கு பக்கத்தில் என்ன போடணும்? அடுத்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது? கொஷின் மார்க். மறக்காமல் கொஷின் மார்க் போடணும். ஸோ அடுத்து கொஷின் மார்க் போட்டாச்சு. அப்போ ஆர்இன்ட் யூ. அப்போ யூஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் டேக் என்னதுங்க? ஆர்இன்ட் யூ. ஏன் ஆர்இன்ட் நாட் போட்டிருக்கோம்? ஏன்னா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலே நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷி இஸ் அ டாக்டர். அப்போ இந்த இடத்துல ஆக்ஸிலரி வெர்ப் என்னங்க? ஷி இஸ் அ டாக்டர். அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்து கமா போடணும். கமாவுக்கு அடுத்து isn't. கமாவுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? கமாவுக்கு அடுத்தது தான் அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வரும். மாடல் ஆர் ஆக்ஸிலரி வெர்ப் வரும். அதுக்கு அடுத்து நாட்டு, அதுக்கு அடுத்து ப்ரொனவுன், அதுக்கு அடுத்து கொஸ்டின் மார்க். இதுதான் ஃபார்முலா. பாருங்கள், ஷி இஸ் அ டாக்டர். ஷி இஸ் அ டாக்டர்ங்கிறது என்ன சென்டென்ஸு? பாசிட்டிவ். ஷி இஸ் நாட் அ டாக்டர்னு வரல. அப்போ என்ன வந்திருக்கு? ஷி இஸ் அ டாக்டர்னு வந்திருக்கு. அப்போ ஷி இஸ் அ டாக்டர். அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக இது பண்ணுங்க ஈஸ். அப்போ ஈஸ் பக்கத்தில் என்ன போடணும்? நாட். இஸ்ன்ட் ஷீ. அந்த ப்ரொனவுன் ஷீ அப்படியே போடுறோம். லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க். அதுதான் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். த புக்ஸ் ஆர்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக இது என்னதுங்க? ஆர். அப்போ இந்த ஆர்னு இருக்குது. இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஆருக்கு பக்கத்தில் என்ன வரும்? இந்த ஆக்ஸிலரி வெர்ப் பக்கத்தில் நாட் போடணும். அப்போ ஆருக்கு பக்கத்தில் நாட் போட்டால் ஆரண்ட் தே. ஆரண்ட் தே. அப்போ புக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ப்ளூரல். ஸோ அப்போ அதை நம்ம என்னென்னு போடலாம்? ப்ளூரல் ப்ரொனவுன் போட்டால் தே போடலாம். அப்போ தே போட்டு கொஸ்டின் மார்க். இதுக்கு என்னதுங்க ஆன்சர்? ஆரண்ட் தே. நெக்ஸ்ட், ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம். இது பாசிட்டிவ் தான். அப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் மாடல் வெர்ப் எதுங்க? மாடல் ஆக்சுவலாக எதுங்க? கேன். அப்போ கேன் எழுதியாச்சு. அது கூட என்ன பண்ணணும்? நாட் ஆட் பண்ணணும். காண்ட்னு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ரொனவுன் என்னது? ஐ. காண்ட் ஐ. இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஷுட் ஒபே த எல்டர்ஸ். இதில் என்ன இருக்குது? ஷுட் அப்படிங்கிற ஆக்சுவலரி வெர்ப் கொடுத்தாங்க. அப்போ ஆக்சுவலரி கொஸ்டின் டேக்குடைய ஃபார்முலா என்னது? ஆக்சுவலரி வெர்ப் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். அப்போ என்னதுங்க? ஆக்சுவலரி வெர்ப் போட்டு அது கூட நாட் ஆட் பண்ணுறோம். ஷுடென்ட். ஷுட் நாட் போடக்கூடாது. கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் போடணும் கொஸ்டின் டேக். அப்போ என்ன வருதுங்க? ஷுடென்ட் வி. ப்ரொனவுன் வந்து வி. அப்போ அது என்ன பண்ணுறோம்? வி அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி. ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி. அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற வெர்பு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி வெர்பு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த இடத்துல வாஸ் போட்டோம். வாசன்ட் நாட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால நெகட்டிவ் டேக் போட்டாச்சு. வாசன்ட் இட். கார் அப்படிங்கிறது வந்து இட் அப்படிங்கிற ப்ரொனவுனில் வருவோம். அப்போ என்னது? வாசன்ட் இட் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். இந்த ரூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் நெகட்டிவ் டேக் போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை அ பாசிட்டிவ் டேக். அது ஆப்போசிட்டில் வரும். இதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் என்ன வருங்க? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் டேக் வரும். பாருங்கள், ஏ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கயல் இஸ்ன்ட் அ லேசி கேர்ள். கயல் இஸ்ன்ட் அ லேசி கேர்ள் அப்படின்னு என்னதுங்க? கயல் இஸ் நாட் அ லேசி கேர்ள். அதைத்தான் கான்ட்ராக்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கயல் இஸ்ன்ட் அ லேசி கேர்ள். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? கயல் இஸ்ன்ட் அ லேசி கேர்ள். அப்போ அதே ஃபார்முலா தான். என்னதுங்க? ஆக்ஸிலரி வெர்ப் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். ஆக்ஸிலரி வெர்ப் பக்கத்தில் நாட் வராது இந்த இடத்துல. ஏன்னா இதே நாட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம பாசிட்டிவாக மாற்றும் போது நாட் போடக்கூடாது. அப்போ என்ன வரும்? ஈஸ் ஷீ. கயல்ங்கிறது ஒரு கேர்ள், ஒரு பெண் நேம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருங்க? இதுக்கு வந்து ஆக்ஸிலரி வெர்ப் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ்
கொஸ்டின் மார்க். இதுதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போது இஸ் ஷீ இதுதான் ஆன்சர். பாருங்கள் கீழே எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். we don't have enough time, we don't have enough time. அப்போ இந்த இடத்துல என்னதுங்க, we don't haveக்கு do weன்னு போட்டுருவோம். நெகட்டிவ் இருக்கிறத அந்த டோன்ட்டுங்கிறத do not அதுதான் டோன்ட்டு. அப்போ அந்த do not நெகட்டிவ் மாற்றும் போது என்ன வரும், do வரும். அப்போ do we. நெக்ஸ்ட் பாருங்கள். he is not playing well, is he. you are not listening, were you were not listeningக்கு were you. ஏன்னா வேர் நாட் அப்படின்னு இருக்குது, வேரண்ட்டுன்னு கொடுக்கலாம், பட் வேர் நாட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ யூ வேர் நாட் லிசனிங் அப்படிங்கிறதுக்கு இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ பாசிட்டிவாக மாற்றும்போது வேர் யூ. காந்தி ஹேடன்ட் சீன் யூ பிஃபோர் என்ன வருதுங்க, அப்போது சாந்தினி ஹேடன்ட் சீன் யூ பிஃபோர். அப்போ இது என்ன வரும், ஹேடன்ட் அப்போ ஹேட் வரும், நாட் எடுத்துடணும். பாசிட்டிவில் மாற்றும் போது ஹேட் ஷீ. நெக்ஸ்ட் சில்ட்ரன் ஷுடன்ட் வாட்ச் டிவி டூ மச் என்ன வரும், ஷுடின்ட்னு மாடல் ஆக்சிலரி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், மாடல் ஃபார்முலா என்னது, மாடல் ஆக்சிலரி ஆர் ஆக்சிலரி வேர்ட் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் தான். அப்போ இதை என்ன பண்ணுறோம், ஷுடின்ட்டை ஷுட்டுன்னு போடுறோம். சில்ட்ரன் வந்து ப்ளூரலில் தே வரும். அப்போ என்ன பண்ணுறோம், ஷுட் தே இது ஆன்சர். இப்போ கீழே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் நோ ஆக்சிலரி வெர்ப், இப்போ ஆக்சிலரி வெர்ப் வந்தால் நம்ம அந்த கான்ட்ராக்ஷனில் இருக்கிற வேர்ட்ஸ் வச்சு நம்ம போட்டுடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக போட்டுடலாம். பட் அதாவது சென்டென்ஸில் ஆக்சிலரி வெர்பே இல்லைன்னா மெயின் வெர்ப்ஸ் வந்தால் அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the statement is in simple present we form the question tag with do or does. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்தால் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், டேக்கு டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணணும். இதில் டூ எங்கே யூஸ் பண்ணணும், டஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூ ப்ளே த கிட்டார்னு இருக்குது. அப்போ யூ ப்ளே த கிட்டார், இதில் ப்ளேங்கிறதா வெர்பு. பார்த்தீங்களா, இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. இது வந்து டூ ப்ளஸ் ப்ளேங்கிறது என்ன இது காம்பினேஷன், டூ ப்ளஸ் ப்ளே அதில் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல டூ ப்ளே அதாவது டூ அந்த ஃபார்மேட்டில் வரதுனால என்ன போடுவோம், நம்ம டூ போடணும். இந்த இடத்துல டூ போடணும். யூ ப்ளே த கிட்டார், அப்போ டோன்ட் யூ. ஏன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கொடுக்கணும். அப்போ டூவை வச்சு நெகட்டிவாக மாற்றோம்னா டூ நாட் தான். இப்போ டோன்ட் யூ போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தீபா லைக்ஸ் டென்னிஸ். இந்த இடத்துல பாருங்கள் தீபா லைக்ஸ் டென்னிஸ்ன்னு இருக்குது. இந்த லைக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டஸ் ப்ளஸ் லைக் தான். டஸ் ப்ளஸ் லைக் சேர்ந்ததா லைக்ஸு. அப்போது லைக்ஸ் வெர்பு கூட எஸ் வருது, வெர்பு கூட எஸ் வந்தால் டசன்ட். அப்போ டசன்ட் தீபாங்கிறது கேர்ள், அப்போ என்ன பண்ணுறோம், ஷீ போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிம்பிள் வெர்பு டூ ப்ளஸ் வெர்பு வந்தால் நம்ம வெர்பு கூட எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. அதாவது டஸ் ப்ளஸ் வெர்பு, அதாவது வெர்பு கூட எஸ் சேர்ந்து வந்தால் டசன்ட் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெர்ப் ப்ளஸ் எஸ் வந்தால் டஸ் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ்க்கு டசன்ட். அதே மாதிரி டூ ப்ளஸ் வெர்பு வந்தால் டூ யூஸ் பண்ணணும், நெகட்டிவாக போடுறதுக்கு டோன்ட். இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். when the statement is simple past we form the question tag with did. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸில் வருது அப்படின்னா நம்ம did தான் போடணும். பாருங்கள், he came yesterday. அப்போ he came இந்த இடத்துல கேம்ங்கிறது என்னதுங்க, did plus come சேர்ந்ததா கேம். அப்போது he came yesterdayன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன போடுவோம், கேம்னு பாஸ்ட் டென்ஸ் வந்துருக்கு. அப்போ இது என்ன போடுறோம், did போடணும். did போட்டு அதே மாதிரி தான் ப்ரொனவுன் போட்டுறோம், he கொஷின் மார்க் அப்படியே வந்துடும். இது கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நல்லா பாருங்கள், யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இதில் வந்து வெர்பு கூட எஸ் வரல, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், வெர்பு கூட எஸ் வரல. யூ வந்தால் எஸ் வராது. ஹீ ஷி இட் சிங்குலர், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் வரும். பட் இதுக்கு இதில் வரல, எஸ் வராது. ஸோ அப்போ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வருங்க, டூ தான் யூஸ் பண்ணணும். அப்போ டூ யூஸ் பண்ணி நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன வருங்க, டோன்ட் யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சாம் ஹேட்ஸ் குக்கிங். சாம் ஹேட்ஸ் குக்கிங். அவன் சேம் ஹேட் பண்ணுறான், அதாவது சாம் ஹேட்ஸ் குக்கிங். அப்போ ஹேட்ஸ்ன்னு இருக்குது, வெர்பு கூட எஸ் வருது. நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெர்பு கூட எஸ் வந்தால் டஸ் போடணும். அப்போ டஸ் போட்டு நாட் போட்டு எழுதிடணும், நாட் போட்டு ஹீ போட்டுற வேண்டியதான். சாம்ங்கிறது பாய், அதனால் ஹீ போடுறோம். நெக்ஸ்ட், ஹீ லிவ்ஸ் இன் யூரோப்.
இது என்ன ஆகுது வெர்பு கூட எஸ் வருது வெர்பு கூட எஸ் வந்தாலே என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் டஸ் போடணும் அப்போ டசன்ட் ஹீ நெக்ஸ்ட் பாருங்க தே ட்ரிங்க் டீ இந்த இடத்துல பாருங்க தே ட்ரிங்க் டீ அப்போ இந்த ட்ரிங்க்ங்கிறது என்னது வெர்பு கூட எஸ் வரல அப்போ இந்த இடத்துல என்ன போடணும் டூ போடணும் வெர்பு கூட எஸ் வந்தால் டஸ் வெர்பு கூட எஸ் வரலைன்னா டூ அப்போ டூ போடும்போது என்ன வரும் டோன்ட் தே நெகட்டிவாக டேக் பண்ணும்போது டோன்ட் தே நெக்ஸ்ட் பாருங்க ஐ வாட்ச் கிரிக்கெட் இதுவும் வெர்பு கூட எஸ் வரல அப்போ என்ன வரும் டோன்ட் ஐ நெக்ஸ்ட் பாருங்க பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க யூ ஸ்போக் இங்கிலீஷ் என்ன வரும் டிட் யூ ஸ்போக் இங்கிலீஷ்க்கு டிட் யூ சாம் ஹேட்டட் குக்கிங் இந்த இடத்துல டிடன்ட் ஹீ அதையவே அப்படியே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க டிடன்ட் ஹீ நெக்ஸ்ட் பாருங்க he lived in Europe என்ன வரும் didn't he என்னதுங்க didn't he they drank tea past tense கொடுத்துருக்காங்க என்ன வரும் didn't they ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் வந்தாலே டிட் தான் போடணும் நெகட்டிவ் டேக்காக மாற்றும் போது டிட் நாட் ஆட் பண்ணிட வேண்டியதான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ வாட்ச்டு கிரிக்கெட் என்னது டிடன்ட் ஐ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்ன போடுறோம் டோன்ட் யூ போட்டாச்சு நெக்ஸ்ட் ரைட் சைடில் பாருங்கள் யூ ஸ்போக் இங்கிலீஷ் என்ன வரும் ஸ்போக்கிறது பாஸ்ட் டென்ஸு அப்போ டிடன்ட் யூ தான் வரும் டிட் யூங்கிறது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்னதுங்க டிடன்ட் யூ தான் வரும் ஓகே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதான் கொஸ்டின் டேக் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொஸ்டின் டேக் எப்போவுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் டேக் வரும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் டேக் வரும் அது மட்டும் இல்லாமல் அதாவது வெர்பு கூட எஸ் வந்தால் டஸ் போட்டு வரும் வெர்பு கூட எஸ் வரலன்னா என்ன போடணும் நம்ம டூ போடணும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுடைய லிங்கை எல்லா குரூப்ஸ்க்கும் அனுப்புங்க அனைவருக்கும் நன்றி